ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை தொக்கு. பாயில் பண்ணி முட்டை போடாமல் உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனது சேர்த்துக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் இந்த கடாய் பார்த்துட்டு எல்லாருமே கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு. இந்த கடாய் நான் சரவணா ஸ்டோர்ஸ் பாத்திர கடை இருக்கு இல்லையா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில், அங்கே வாங்கினேன். 950 ருபீஸ்க்கு இது நாங்கள் வாங்கினேன். இது ஸ்டீல் கடாய் அப்படின்றதுனால நான் மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்க முடியுது. ஹை ஃப்ளேமில் வச்சு சமைச்சா ரொம்ப சீக்கிரமாக கருகிடுது. நீங்களும் இதே மாதிரி ஸ்டீல் கடாய் வாங்க போகிறீங்க அப்படின்னா பாட்டம் நல்லா திக்காக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம தொக்கில் தக்காளி சேர்த்தாச்சு, பூண்டு சேர்த்துருக்கோம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தொக்குக்கு பூண்டு இடித்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், ஆனால் நான் முழுசாக போட்டிருக்கேன். அடுத்ததாக இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம கொதிக்க விடலாம். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஸ்டீல் கடாய் அப்படின்றதுனால நான் தண்ணி ஊற்றிட்டு மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்கிறீங்க அப்படின்னா மசாலா சேர்த்துட்டு கூட தண்ணி ஊற்றலாம். முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி மசாலா வாசனை போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இந்த தொக்குக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை உடச்சி ஊற்றும் போது நல்லா பக்கத்தில் போய் இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக மிளகும் உப்பும் நுணுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம வேக வைக்க போகிறோம். இது வேகும் போது இதில் நான் கொத்தமல்லி சேர்த்துட்றேன். கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு முட்டையில் இறங்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இந்த முட்டை உடச்சி ஊற்றும் போது அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கா அப்படின்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். முட்டை வெந்துருச்சா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் இதை டிஷ் அவுட் பண்ண போகிறேன். உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உடச்சி ஊற்றின முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டின்னரில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான முட்டை தொக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.